யார் இந்த விஜயகாந்த்? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். சிறு வயது முதலேயே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறினாலும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பிய பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரித்து கூறும் அளவுக்கு சினிமா மீது அதிக ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். தனது நண்பர்கள் உந்துதலின் பேரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பதற்கு என முடிவு செய்து சென்னை வந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகள் மத்தியில் 1979ஆம் ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, துரத்தும் இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலை, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் முன்னணி கதாநாயகர்களாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட படங்கள் நடித்த விஜயகாந்த் 1984இல் மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடன்களை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நடத்தி கலை விழாக்கள் நடத்தி வட்டி மூலமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்தார். பெருந்தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவிற்கு மின்சாரம் இல்லை என முழக்கத்துடன் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர்கள் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்தும் வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று தன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். தனது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய் பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைசாற்றினார்.